சிரிப்போம், சிந்திப்போம். சிரிப்பு சிரிப்பு நம்முடைய வாழ்வில் முக்கியம் என்பதை உணர்வோம். நாம் நமக்குள் இருக்கும் மறந்த சிரிப்பை மீட்க இன்றைய சிந்தனை உரை நமக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். 1980, 75களிலே ஒரு திரைப்பட பாடல், சிரிப்பு சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பது, கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு, மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு, இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு, சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் விந்தை புரிவது சிரிப்பு, இதை துணையாய் கொள்ளும் மக்கள் மனதில் துலங்கிடும் தனி செழிப்பு, இதை துணையாய் கொள்ளும் மக்கள் மனதில் துலங்கிடும் தனி செழிப்பு. இந்த சிரிப்பை பற்றி திரைப்படங்களிலே சிரிப்புக்கென்றே தனி ட்ராக் அமைத்து வெற்றி கண்ட படங்கள் பல. இன்று நாம் நமக்குள் இருக்கும் மறந்து போன சிரிப்பை மீட்க நம்மோடு திரு கிரிதரன் ஐயா அவர்கள், சிரிப்பு யோகா மாஸ்டர், புகைப்பட கலைஞர், மழைநீர் சேகரிப்பு நிபுணர், சிவகாசியிலிருந்து நம்மோடு இணைந்துள்ளார்கள். சிவகாசியை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஐயா அவர்கள் புகைப்பட கலையில் 36 ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர். ஸ்ரீராம் போட்டோகிராபி நிறுவனத்தின் தலைவர். லாஃப்டர் யோகா தெரப்பி இன்டர்நேஷனல் சான்றளிக்கப்பட்ட சிரிப்பு யோகா மாஸ்டராக 8 ஆண்டுகளாக தன்னுடைய சிரிப்புக்கான சிறந்த சேவையை ஆற்றி வருகிறார்கள். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் காவல்துறை, நீதித்துறை போன்று பல்வேறு சமூக மக்களுக்கு சிரிப்பின் மூலம் மன அழுத்த பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளித்து வருகிறார். சிரிப்பே ஒரு மருந்து என்ற நம்பிக்கையில் வாழும் இவர் சமூகத்தில் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் விதைக்கும் மனநிலை உடையவர். இயற்கை வாழ்வியல், மழைநீர் சேகரிப்பு, தன்னிறைவு முயற்சிகள் போன்றவற்றில் பல்வேறு பங்களிப்பு செய்கிறார். புகைப்பட கலையின் ஒளியையும் சிரிப்பின் மகிழ்ச்சியையும் இணைத்து மனித மனதை நம்பிக்கையால் நிரப்பும் கலைஞர். சிந்தனையும் சிந்தித்தலும், சிரிப்போம் சிந்திப்போம் என்னும் நிலையில் மக்களின் மன அழுத்தம், மனது வலி நீங்கிட, மனது புத்துணர்வு பெற, இறுக்கம் விலகி தளர்வு பெற்று மகிழ்வோடு வாழ வாருங்கள் வாருங்கள் சிரிப்போம் சிந்திப்போம் என்ற தலைப்பில் நம் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கும் திரு கிரிதரன் ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோகா அருட்தொண்டர்கள் மற்றும் மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று மகிழ்வோடும் 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 சிரிப்போடும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. மாலை வணக்கம். வணக்கம். ஆனந்த யோகம் பங்கு பெற்றிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், மகிழ்ச்சி, சிரிப்பு வணக்கம். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் இல்லையா? நம்ம இப்போ ஹாப்பியாக ஒரு 1/2 hour 45 minutes ஜாலியாக சிரித்து நம்மளுக்குள்ளேயே ஹாப்பினஸை உருவாக்கி என்டார்ஃபின்ற ஹாப்பி ஹார்மோன்ஸை நம்மளுக்கு நாமே சுரக்க வைக்க போகிறோம். இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தேவைன்னா, நம்ம எல்லாம் குழந்தைகளாக மாற போகிறோம். நம்மளாம் என்ன பண்ணணும்? குழந்தைகளாக மாறி ஹாப்பியாக சிரிக்க போகிறோம். யாரெல்லாம் குழந்தைகளாக மாறி ஹாப்பியாக சிரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போ நன்மை கிடைக்க போகிறத உணர போகிறோம் கண்ணால், சில மணித்துளிகளில். ஓகே, இப்போ நம்ம முதலாவதாக சிரிப்பு தியானம். நம்ம கண்ணை மூடிட்டு சிரிக்க போகிறோம். இந்த சிரிக்கிற போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உள் உறுப்புகள் எல்லாமே இயற்கையாக மசாஜ் செய்யப்பட்டு லைக் தட் லங்ஸ், ஹார்ட், இன்டர்னல் ஆர்கான்ஸ் எல்லாமே இந்த சிரிப்பு ஒளிங்கிற போது இயற்கையாக மசாஜ் செய்யப்பட்டு அங்கே பிளட் சர்க்குலேஷன் ஓடுறத நம்ம உணர போகிறோம்.
ஸோ முதல்ல சிரிப்பு தியானம் சின்முத்ரா. அவங்கவுங்க தொடையில கை வச்சுக்கோங்க. கண்ணை முடிக்க போறோம். ஆழ்ந்து சிரிக்க போறோம். ஓகே, எல்லாரும் இணைந்து சிரிக்கலாமா நாம? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கண்ணை முடிப்போம். மூச்சையே கவனிப்போம். நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குதுன்னு ஆழ்ந்து உணர்வோம். ஓகே, ஓப்பன் யுவர் ஐஸ். நம்ம எல்லாம் கண்ணை திறந்துக்க போறோம். எல்லாம் பாருங்க, கை தட்ட போறோம். குட், சொல்லுங்க. குட், வெரி குட். குட், வெரி குட். வெரி குட். இந்த மாதிரி நம்ம கை தட்டுற போது உள்ளங்கையில உள்ள அக்குப்ரெஷர் பாயிண்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். கையில உள்ளங்கையில 32 வகையான அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு. குட், சொல்லும். நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். குட், வெரி குட். குட், வெரி குட். ஓகே, இப்போ நம்ம இந்த லாஃப்டர் யோகாவில் முதல் பயிற்சியாக நம்ம இந்த பிரெயின் சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோம். இங்கே பிரெயின் சுவிட்ச் ஆன் பண்ணுற பர்மா பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல. ஓகே, இப்போ இந்த இடத்துல விரல் பெருவிரலை வச்சுக்க போகிறோம். பெருவிரலை வச்சாச்சா? நாற்காலி மேம், ஐயா சொல்லுங்க. கரெக்டா கனெக்ஷன் எல்லாம் படம் எல்லாம் சரியா சரியா கேக்குதுங்கய்யா. சரியா இருக்கு. ரைட், சரியா கேக்குது. வெரி குட். இப்போ விரலை இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுக்க போறோம். இந்த இடத்துல நம்முடைய பிரெயின் சுவிட்ச் ஆன் பண்ற பர்மா பாயிண்ட் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணி, இது குழந்தைத்தனமா இருக்கும், நம்ம குழந்தைகளாக மாறணும். பிளஸ் பிரெயினை ஆக்டிவேட் பண்ண போறோம். பிரெயின் சுவிட்ச் ஆன் பண்ண போறோம். எல்லா விரலை வச்சுட்டோமா? பெரு விரலிங்க பாருங்க. ஹை, எல்லாரும் சொல்லுங்க. ஹை 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 ஐ 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 ஹை 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 ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஹை 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 ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஹை 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 ஐ ஐ ஐ ஐ. ரிலாக்ஸ். வாட்ச் யுவர் பிரீத்திங். மூச்சையே கவனிப்போம். சின்முத்ரா.
நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குதுன்னு ஆள்னு உணருங்க. நாம் சிரித்த முகமாக இருப்போம். ஓகே, open your eyes. Ho, ho, ha, ha, ha. 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 ஓகே, இப்போ நம்ம வந்து காலையில் காஃபி குடிக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? ஓகே, இப்போ காலையில் நம்ம அற்புதமான ஒரு நெல்லிக்கனி சாறு குடிக்க போகிறோம். என்ன குடிக்க போகிறோம்? நெல்லிக்கனி சாறு. காலையில் காஃபி டீ குடிக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அமிலத்தன்மையான உணவு, அதனால அது கொஞ்சம் சாராயம் குடிக்கிறதுக்கு சமம். அதுக்கு பதிலாக சுக்குமல்லி காஃபி இந்த குளிர் நேரத்தில் ப்ளஸ் அழகா நம்ம ஒரு நெல்லிக்கனி சாறு குடிக்க போகிறோம். எல்லாம் 2 நம்பர் கையில் எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சி மூலமாக நம்முடைய சுழி முனையை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இடுப்புக்கான பயிற்சி, ப்ளஸ் கழுத்துக்கான பயிற்சி. ஒரே நேரத்தில் ஜூஸ் குடிக்க போகிறோம், ஹாப்பினஸ் கிடைக்க போகுது, ப்ளஸ் நம்முடைய சுழி முனையை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ 2 டம்ளர் கையில் எடுத்துக்கோங்க. ரெடி? 1 2 3 ஜூஸ் பண்ணி குடிக்க போகிறோம். எல்லாரும் ஆழ்ந்து பண்ணுங்க. ரிலாக்ஸ், வாட்ச் யுவர் பிரீத்திங். மூச்சியை கவனிப்போம். Okay, open your eyes. Good. Very good. Yay! Good. Very good. Yay! 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 Good. Very good. Yay! 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 Right. இப்போ அடுத்த பயிற்சி என்ன பண்ண போறோம்னா, ஒரு அற்புதமான பயிற்சி, சிரிப்பு பஸ்திரிகா பிராணாயாமா. இந்த பயிற்சி பண்ணுறதுனால அருமையான நல்ல ஆக்சிஜன் இன்புட் எடுக்க போகிறோம். நம்ம உயிர் வாழ தேவையான, நம்ம மூளைக்கு அதிகமான தேவையான ஆக்சிஜனை குடிக்க போகிறோம். ப்ளஸ் இந்த பயிற்சி பண்ணுறதுனால அங்கங்கே சின்ன கிளாட்டு இருந்தால், எது இருந்தாலும் பிளட் சர்க்குலேஷன் ஆகி அந்த கிளாட் உடனே ரிலீஸ் ஆகிரும். ஸோ எல்லாரும் இப்போ ஆழ்ந்து பண்ண போகிறோம். கையை அப்படி முன்னாடி நீட்டிக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் பாருங்க. நான் முதல் செஞ்சு காமிச்சிடறேன், அப்புறம் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம். கையை முன்னாடி நீட்டிக்கிறோம். பிரீத்திங். நம்ம குடிச்ச காட்டுற ஒரு 5 கவுண்ட்ஸ் உள்ள பாட்ட போறோம். 1 2 3 4 5. அப்படி நம்ம சிரிக்க போறோம். குடிச்ச காத்த என்ன இன்ஹேல் பண்ணத ஒரு 5 கவுண்ட் உள்ள பாட்ட போறோம். அதுக்கப்புறம் ஆழ்ந்து சிரிக்க போறோம். இந்த மாதிரி ஆழ்ந்து சிரிக்கிற போது சின்ன கிளாட்டர் எது இருந்தாலும் சரி, உடனே பிளட் கிளாட் எல்லாம் சரியாயிரும், சூப்பர் ஆயிரும். எல்லாம் கை மணி நீட்டிக்கோங்க. டீப் பிரீத்திங். 1 2 3 4 நீட்டிக்கோங்க. ஆல் தி டீப் பிரீத்திங். Deep breathing.
Relaxed. Watch your breathing. Relaxed. Watch your breathing. நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குதுனாலும் உணருங்க. சின்முத்ரா. நாம் சிரித்த முகமாக அழகாக இருப்போம். நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குதுன்னு ஆழ்ந்து உணருங்க. ஓகே, ஓப்பன் யுவர் ஐஸ். ஓ ஓ ஹா ஹா ஹா. 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 ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் வரப்போகுது. சூப்பரான இறைநிலை சார்ந்த ஒரு மியூசிக். நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்ணை மூடிட்டு அந்த மியூசிக்கை அழகாக என்ஜாய் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். கையை அப்படி மெல்ல அப்படி சுற்ற போகிறோம். அப்படியே சாஞ்சு ஆடிக்கிட்டே கலந்த மாதிரி இப்படி கை வலிக்கிற போது அப்படியே மெல்ல என்ன பண்ண போகிறோம்? பின்னாடி சுற்ற ஆரம்பிக்க போகிறோம். முன்னாடி அப்படியே பின்னாடி சும்மா உட்காந்துருக்காம அப்படியே லெஃப்ட் ரைட் சாய்ந்தாடு பொம்மை மாதிரி அப்படியே சாய்ந்தாடி அப்படி பண்ண போகிறோமா சிரிச்சுக்கிட்டே. கண்ணை மூடிட்டு அப்படியே சிரிச்சு பண்ண போகிறோம். மியூசிக் வரப்போகுது. எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க. ஆழ்ந்து கண்ணை மூடிக்கோங்க. ஓகே, மகிழ்ச்சி. ரிலாக்ஸ். வாட்ச் யுவர் பிரீத்திங். மூச்சையை கவனிப்போம். நாம் சிரித்த முகமாக இருப்போம். நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குதுன்னு ஆழ்ந்து உணருங்க. Okay, open your eyes. Good. Very good. Yay! Good. Very good. Yay! நம்ம சிரிப்பு யோகா பண்ணுறதுனால ஒரே நேரத்தில் நம்ம மனசு லேசாகுது, உடம்பு வலி குறையுது, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது, ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதிகமாக நல்லா சுரக்கிறதுனால நம்முடைய இம்யூனிட்டி, பாடியில் இம்யூனிட்டி லெவல் கூடுது. ஸோ ஹாப்பினஸ் இஸ் அ பெஸ்ட் மெடிசன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அற்புதமான பயிற்சி, கைதட்டும் பயிற்சி. இந்த கைதட்டும் பயிற்சினால் நம்ம உடம்புல உள்ள அத்தனை நாடி நரம்புகளையும் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். முதல்ல கை, உள்ளங்கை இந்த போஷரில் இருக்கணும். அதாவது விரல்கள் டச் ஆகும். அப்படின்னா தான் அக்குப்ரெஷர் பாயிண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். கூடுதலாக சிரிச்சுக்கிட்டே பண்ணுற போது டபுள் பெனிஃபிட். ஓகே, நம்ம உடம்புல உள்ள 96,000 கிலோமீட்டர் சுற்றளவில் நம்ம சிறு பெரு நரம்புகளால் பின்னி பிணையப்பட்டிருக்கோம். இந்த 96,000 கிலோமீட்டர் சுற்றளவு நரம்புகளையும் இப்போ ஆக்டிவேட் பண்ண போகிறோம் கைதட்டும் பயிற்சி மூலமாக. நீங்களும் தினம் தினம் சிரிச்சுக்கிட்டே கைதட்டி பாருங்கள்.
உடம்பு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இப்ப கையை முன்புறமாக நீட்டி தட்ட போறோம். நம்ம உடம்புல உள்ள 7 சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகுது. முன்னாடி நீட்டி இப்ப நம்ம பாருங்க, கையை மேல தூக்கி தட்ட போறோம். மேல தூக்கிருங்க. மேல தூக்கி தட்டுற போது உடம்பு முழுசும் உடம்பு முழுவதும் ரத்த ஓட்டம் உணர போறோம். உடம்பு முழுவதும் இப்ப தோள்பட்டை பாருங்க, லெஃப்ட் தோள்பட்டை தட்ட போறோம். தோள்பட்ட வலி சரியாயிரும். நம்ம ஹார்ட்டை டைரக்டா மசாஜ் பண்றோம். இந்த பக்கம் ரைட், ரெண்டு கை சேர்த்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். வாட்ச் யுவர் பிரீத்திங். நாம் சிரித்த முகமாக இருப்போம். நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குதுன்னு ஆழ்ந்து உணர்வோம். ஸ்மைல் ப்ளீஸ். Okay, open your eyes. Ho, ho, ha, ha, ha. 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 இப்போ நம்ம நம்மளுக்கு நாம ஹாப்பி ஹார்மோன் சுரக்க வைக்க போறோம். பங்கஜ் முத்ரா, தாமரை வடிவில் வச்சுக்கோங்க. உங்களுடைய நாடி கீழே வச்சுக்கோங்க. நம்ம தாமரை மலர அப்படியே அழகாக மலர போகிறோம். நல்ல விரல்களை எவ்வளவு விரிச்சிடுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் பிரெயின்ல இருந்து அப்படியே சுரக்க ஆரம்பிக்கும். இப்போ அழகாக சிரிக்க போகிறோம். Relax, relax. Watch your breathing.
நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குதுன்னு ஆழ்ந்த உணருங்க. நம்ம உடம்பு மனசு அப்படியே லேசாகிறத உணர முடியும். உடம்பு முழுவதும் இரத்தம் ஓட்டம் ஓடுவதை உணர முடியும். ஓகே, இப்போ நம்ம ஒரு அற்புதமான பயிற்சி பண்ண போகிறோம். கருட முத்ரா. கண்ணுக்கு இரத்த ஓட்டத்தை ஓட விட போகிறோம். கருட முத்ரா மூலமாக என்ன பண்ண போகிறோம்? கண்ணுக்கு இரத்த ஓட்டத்தை அப்படியே கண்ணுக்கு ரத்தம் ஓடுற நரம்புகள் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி ரத்தத்தை ஓட விட போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் எப்படி வச்சுக்கோங்க, வெற்றி முத்ரா. லெஃப்ட் ஹேண்ட் எப்படி வச்சுட்டிங்களா, பெருவிரலை நீட்டிக்கோங்க, அப் பண்ணிடுங்க. திருப்பி ரைட் ஹேண்டையும் அதே மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ரெண்டையும் கொண்டு போய் பெருவிரல் லாக் பண்ணுங்க. ஸோ இப்போ கருடன் மாதிரி நம்மளுக்கு பறவை அப்படி விரிஞ்சு சுருகிற மாதிரி விரல் கிடச்சிருச்சு இல்லையா? கருடன் மேலே பறந்துக்கிட்டு இருப்பார், கீழே குட்டி கோழி குஞ்சு கண்ணுக்கு தெரியும், டக்குன்னு வந்து தூக்கிட்டு போயிடுவார். கண் அவ்வளோ ஷார்ப்பு. அதே மாதிரி நம்மளுக்கும் கண்ணுக்கு ஓடுற ரத்த ஓட்டத்தை கருடன் மாதிரி விங்ஸ் அப்படி பறக்க வச்சு நம்ம போட போகிறோம். இன்னொருக்க பாருங்கள், லெஃப்ட் கை தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. தென் ரைட் போய் அப்படியே லாக் பண்ணிட்டா கருடனுடைய சிறகு கிடச்சிருது நம்மளுக்கு. நல்லா கையை விரிச்சு அமுக்கிற போது பிளட் சர்க்குலேஷன் ஃப்ரம் த ஹார்ட் நல்ல பிரெயினுக்கு நல்லா பம்ப் ஆகி அருமையாக அங்கே கண்ணுக்கு போகிற நரம்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை ஓடுது. கண்ணுக்கு போகிற நரம்புகளையும் சின்ன நரம்பு பிளாக் இருக்குது, அதுவும் சரி பண்ணிடுது. எஸ், ரெடி. கருடன் பறத்துருவோமா? முதல் நெஞ்சுக்கு நேராக வச்சு 10 தடவை, வயிற்று பகுதிக்கு நேராக வச்சு 10 தடவை பறக்க போகிறோம். ஆல்ரைட், ரெடியா? பறக்கலாமா நம்ம? அடுத்து வயிற்று பகுதியில் ரிலாக்ஸ். நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குதுன்னு ஆழ்ந்து உணருங்க. மூச்சியே கவனிங்க. ஓகே, open your eyes. Good. Very good. Yay! Good. Very good. Yay! Good. Very good. Yay! இப்போ அடுத்த பயிற்சியாக நம்ம மனசில் சிறு சிறு கவலைகள் நெருடல்கள்லாம் வரும். அந்த நேரத்தில் இந்த சப்தம் இல்லாமல் சிரிக்கிற பயிற்சி பண்ணுங்க. சவுண்ட்லெஸ் சிரிப்பு, சவுண்ட் இல்லாமல் சிரிக்க போகிறோம். இந்த பயிற்சியை 1 நிமிஷம் பண்ணுங்க. நம்முடைய மனநிலை மாறி சகஜ நிலைக்கு வந்துடும். சப்தம் இல்லாமல் மனசில் சிறு கவலைகள் நெருடல் வர்ற போது இந்த சப்தம் இல்லாமல் சிரிச்சு பாருங்க. உடனே நம்ம மனநிலைமை மாறிடும். ரிலாக்ஸ். மூச்சையே கவனிங்க. நம்ம உடம்புல என்ன நாட்டம் நடக்குதுன்னு ஆழ்ந்த உணரங்க.
ஓகே, மகிழ்ச்சி. ஓப்பன் அவர் ஐஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்முடைய லங்ஸை வெரி ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். ஒரு ஹார்ட் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்முடைய லங்ஸ் பாதிக்கப்படுறதுனால தான் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க லங்ஸ். ஸோ நம்ம லங்ஸை இப்போ பலப்படுத்த போகிறோம். இந்த லங்ஸை பலப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி பண்ண போகிறோம். முதல்ல நம்முடைய நுரையீரலை வெளியே எடுத்து வச்சு, நம்ம லங்ஸை வெளியே எடுத்து வச்சு பலூன் மாறி ஊதுனா ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு விரியுமா நம்முடைய நுரையீரல் பந்து. அந்த பந்தை இப்போ நம்ம சூப்பராக ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் கும்பிட்ட நிலையில் கையை அப்படியே கழுத்துக்கு பின்னாடி கொண்டு போயிருங்க. இப்போ நம்ம சிரிப்பு ஒலி என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய நுரையீரலுடைய மேல் பகுதியை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். கையை பின்னாடி எல்லாம் வச்சாச்சா கும்பிட்ட நிலையில இப்ப அப்படியே கும்பிட்ட நிலையில கை ரெண்டு கையும் காதுகளை ஒட்டி இருக்கணும், முயல இருக்கணும். இப்ப லங்ஸோடைய கீழ்பகுதியை ஆக்டிவேட் பண்ண போறோம். சிங்க முத்ரா. எல்லாரும் நாக்க அப்படியே ஃபுல்லா வெளியே தொங்க விட்டுருங்க. சிங்கம் மாதிரி ஆக போறோம். மன தைரியம், நுரையீரல் ஸ்ட்ராங் ஆகுது. நாக்க வெளியே ஃபுல்லா தொங்க விட்டுருங்க. Relax. Relax. Watch your breathing. நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குதுன்னு ஆழ்ந்து உணருங்க. நம் உடம்பில் உள்ள கழிவு காற்றுகள் எல்லாம் தானாக வெளியேறி ஆக்சிஜன் நிரம்ப உள்ள போறதை உணர முடியும். ஓகே, open your eyes. Good. Very good. Yay! Good. Really good. Yay! ஓகே, நம்ம ஃபைனலாக ஒரு அற்புதமான பயிற்சி, சூப்பரான பயிற்சி பண்ண போகிறோம். இந்த பயிற்சி மூலமாக, இப்போ பண்ணுற பயிற்சி மூலமாக நம்மள உடம்புல சக்கரை நோய்க்காரங்களுக்கெல்லாம் இயற்கையாகவே நம்ம உடம்புல இன்சுலினை சுரக்க வைக்கிற ஒரு அற்புதமான பயிற்சி, ப்ளஸ் தொப்பையை கரைக்கிற ஆசனம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆதி முத்ரா. ஆதி இங்கே பாருங்க, விரலை வச்சுக்கிறோம். பெருவிரல், சுண்டு விரல் ஆரம்பத்தில் எஞ்ச ஆரம்பிக்கிற இடத்துல வந்துடணும். டைட்டன் பண்ணிடும் கைகளை. ஆதி முத்ரா. நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தோம் இல்லையா, இப்படி தான் இருந்தோம் நம்ம குட்டி குழந்தையா. அப்படி வச்சுக்கிறோம். கையை டைட்டன் பண்ணிக்கிறோம். விரல்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், டைட்டன் பண்ணிக்கிறோம். ஆல்ரைட், டைட்டன் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம தொப்புளு கீழே ரெண்டு கைகளை சேர்த்து எங்கே வைக்க போகிறோம், தொப்புளு கீழே ரெண்டு கையை சேர்த்து, தொப்புளு கீழே ரெண்டு கையை வச்சுக்கோங்க. ஆதி முத்ரால வச்சுட்டிங்களா? கைகளை நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க. சிரிச்சுக்கிட்டே குனிய போகிறோம், சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணுற போது கணயம், வயிற்றில் உள்ள இன்டர்னல் ஆர்கான்ஸ், உள் உறுப்புகள்லாம் இயற்கையாக மசாஜ் செஞ்சு இன்சுலின் நம்மளுக்கு தேவையான அளவு சுரக்க போகுது. ப்ளஸ் தொப்பையை கரைக்க போகுது. இன்டர்னல் ஆர்கான்ஸை மசாஜ் செய்ய போகிறது. ஸ்டார்ட்.
ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். வாட்ச் யுவர் பிரீத்திங். கண்ணை முடிப்போம். நாம் சிரித்த முகமாக நம் உடம்புல என்ன மாற்றம் நடக்குதுன்னு ஆழ்ந்து உணர்வோம். ஓகே, ஓப்பன் யுவர் ஐஸ். மகிழ்ச்சி. எல்லாம் கையில் ஆழ்ந்து தேய்ங்க, ஆழ்ந்து ஆழ்ந்து தேய்ங்க, ஆழ்ந்து ப்ளீஸ். கண்களை நல்லா ஒத்திக்கலாம். இறைவா நன்றி. ஒருத்தருக்கு ஒருத்தரை நம்ம வாழ்க நலமுடன் சொல்ல போறோம். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன். 3 முறை பேசிக்கிறேன். சொல்லுங்க ஐயா. யா, மகிழ்ச்சி. இப்போ நம்ம சிந்தனையும் சிந்தித்தலும், தாட் அண்ட் திங்கிங். சிந்தனையும் சிந்தித்தலும், தாட் அண்ட் திங்கிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிந்தனைனா என்ன, சிந்தித்தல்னா என்ன, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, சிந்தனைனா என்ன, சிந்தித்தல்னா என்ன, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா பெரிய இமாலய அளவு பிரச்சனை இருந்தால் கூட அதுலேருந்து நம்ம அழகாக அது நம்மளுக்கு அதிலிருந்து வெளியே வந்துடலாம். இன்னைக்கு நிறையா பேர் ஒரே இதில் போட்டு மனசை அப்படியே உலண்டு 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 ஒரே இதை சிந்தித்து தான் நம்ம நிறைய பேர் அந்த மன உளைச்சலில் மாட்டிக்கிறோம். இப்போ அந்த மனசை பற்றி நம்ம லேசாக அப்படி தெரிஞ்சுக்க போகிறோம். சிந்தனைனா என்ன, சிந்தனைனா என்ன சொல்லுங்க நற்கலி மேம். சிந்தனைனா என்ன? நண்பர்கள் யாராவது பதில் சொல்லலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சிந்தனைனா என்ன? கனகராணி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். சிந்தனைனா அதாவது எதையாவது யோசனை பண்ணிட்டே இருக்கிறதுங்க ஐயா. சரி, ஓகே, யோசிச்சுட்டே இருக்குது. சரி, ஓகே. சிந்தனை, திங்கிங்னா என்ன, சிந்தித்தல்னா என்ன? எதையாவது அதாவது நம்ம அனுபவமாய் பெற்றதை அனுபவமா பெற்றிருப்போம் இல்லைங்களா, அதை எதாச்சும் நம்ம அதை சிந்தித்து கொண்டே இருப்பதுங்கய்யா. சரி, வெரி குட். இப்போ நம்ம இதனாலதான் இந்த தாட்னா என்ன, அதாவது சிந்தனைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வர்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு நம்ம கற்றுக்கலாம். இப்போ நான் சிந்தனைனா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. சிந்தனை என்பது தானாக உருவாகி தானாக மறைஞ்சுவிடும். சிந்தனை என்பது தானாக உருவாகிறது. நல்லா கவனிக்கணும், தானாக தான் உருவாகுது சிந்தனை. தாட் தானாக வரும். எப்படி அருவி ஒரு நீர் ஓட, பெரிய ஆறு ஓடுதோ, தண்ணீர் தோன்றி அப்படியே கடலில் போய் கலந்துருதோ, அதே மாதிரி சிந்தனை அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஆற்றுல கலந்து போய்கிட்டே இருக்கும், போய் கடலில் கலந்துரும். சிந்தனை சொல்றது இல்லைங்களா ஐயா? யாருங்க? எண்ணம் அப்படின்னு வர்றதுதானே தானா வருது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க, சிந்தனை. சிந்தனை, சரி சரி. தாட் தானா வரும். நம்ம எந்த ஒரு நிகழ்வும் நினைக்காமே வரும், தானா போயிடும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரி, இப்ப சிந்தனைனா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? தானாக வரும், ஒரு எண்ணம் தானா வரும், அப்படியே தானா போயிடும். சரி, சிந்தித்தல்னா என்ன? ஐயா, அந்த எண்ணத்தை பற்றி கொண்டு நாம் தொடர்ந்து அதனோடு பயணிப்பது அப்படின்னு, அந்த தாட்ஸை மறுபடியும் போட்டு போட்டு ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பது அப்படின்னு சொல்லலாம். தாட், வெரி குட், வெரி குட். அத நம்ம தாட் திருப்பி அது மேலே ஏறி பயணம் பண்ற போது தான் நம்ம பிரச்சனைக்குள்ள ஆளாயிரும். அந்த தாட் இருக்குல்ல, தாட் சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும், அதை வர்றத அப்படியே விட்டுட்டே இருக்கும், வரும் போகணும், தானா விட்டுறணும். நிறைய பேர் இந்த தாட்டு மேலேயே ஏறி உட்காந்து அதை கிண்டி 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 தான் மன உளைச்சல்ல மாட்டுறாங்க. கிண்டி கிண்டி அதுக்குள்ளேயே போய் போய் போய்
ஆனால் அந்த தாட்டை வர்றது அப்படியே வர்றதும் போகும் அப்படின்னு விட்டுட்டோம்னா மனசு லேசாயிரும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்படியே மனசு லேசாயிரத உணருவீங்க. தாட் வரும். எப்படி ஒரு பத்தி பொறுத்தவனைக்கும் நறுமணம் இருந்து சில மணி துளிகளில் அதில் காற்றுல கரைஞ்சி வெளியே போயிடுது இல்லையா? பத்தியை பொறுத்துறோம், அதில் புகை நறுமணம் வருது, சில மணி துளிகளில் காற்றுல கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி தான் நம்முடைய சிந்தனை, தாட். அதுவாக தோன்றும், அதுவாக மறைஞ்சு போயிடும். சரி, சிந்தித்தல்னா என்ன? சிந்தித்தல்னா என்ன? ஹலோ மேடம், யாராவது சொல்லுங்கப்பா. கோஹோஸ்ட் யாராவது சொல்லுங்க. சிந்தித்தல்னா என்ன? இந்த தாட்டுக்கும் சிந்தித்தலுக்கும் நம்ம வேறுபாடா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய மோகன் ஐயா சொல்லலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை வளமுடன். ஐயா, சிந்தித்தல் அப்படிங்கிறதுனா நமக்கு தோன்றக்கூடிய சிந்தனைய, அந்த சிந்தனை நம்ம அதை பின்னாடியே அதை பத்தியே எண்ணம் போய்கிட்டே இருக்கும். அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து அதை பத்தியே பின்பற்றி சிந்திக்கிறது தான் அந்த எண்ணத்தை தொடர்த்துறது தான் சிந்தனை. ரைட். நம்ம வித்தியாசமா நாளைக்கு என்ன வேலை பார்க்க போறோம், இது என்ன இப்படி பண்ணா எப்படி இருக்கும், அதை பண்ணி செயல்படுத்துறது தான், புத்திசாலியா செயல்படுத்துறது தான் சிந்தித்தல் இல்லையா? அறிவுபூர்வமா செயல்படுத்துறது. அந்த சிந்திச்சு அதை அறிவுபூர்வமாக செயல்படுத்தினோம்னா நம்மளுக்கு நல்லது கிடைக்கும். அதுதான் சிந்தித்தல். ஸோ இப்போ தாட்டுக்கும் சிந்தித்தலுக்கும் வேறுபாடு புரிஞ்சிருச்சா ஐயா? அதாவது நம்ம சிந்தனையும் சிந்தனைக்கும் சிந்தித்தலுக்கும் வேறுபாடு புரிஞ்சிருச்சா? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எந்தவித ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம ஈஸியாக அதிலிருந்து வெளியே வந்துடலாம். இப்போ ஒரு டம்ளர் கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஊற்றிடுவோம், கடுகு உள்ளே போட்டுருவோம். அதை கிண்டிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும் ஐயா? கிண்டிக்கிட்டே இருக்கும், என்ன நடக்கும்? அந்த தண்ணியில கடுகு போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தாங்க. தண்ணி ஒரு டம்ளரில், கண்ணாடி டம்ளர், அதில் கடுகு போட்டாச்சு, அதில் தண்ணி விட்டாச்சு, கரண்டிட்டு விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கும், என்ன நடக்கும்? சுத்திக்கிட்டே இருக்கும் ஐயா. அந்த தண்ணீர்ல சுழல்ல அந்த கடுகு ஃபுல்லா வட்டமா சுத்திக்கிட்டே இருக்கும். தண்ணி என்ன ஆயிரும்? கலங்கிரும் இல்லையா? சுத்திக்கிட்டே இருந்தா சரி, அப்படியே விட்டாச்சு, என்ன நடக்கும்? அதை கிண்டவே இல்லை, எதுவுமே பண்ணல, அடியில போய் தேங்கி நின்றும், சுழல் நின்று சமப்படுத்திடும். அந்த கடுகெல்லாம் கீழே நின்று கிளாஸ் கண்ணாடி கீழே போய். வெரி குட். அதுதான் இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், இந்த தாட்டு மேலேயே ஏறி உட்காந்து, அதை சிந்தனை மேலேயே ஏறி உட்காந்து எல்லாம் பயணம் பண்ணி அதுக்குள்ள போய் இதுக்குள்ள போய் அவனை பிடிச்சி, அவனைப்படி மார்க்கெட் படி, அவனைப்படி அதனைப்படி, அவளை பிடிச்சி விடவே கூடாது. இப்படியே கிண்டி 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 கிளங்கி 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 நைட்டு ஃபுல்லாக என்ன ஆகும்? தூக்கம் வராமல் போயிடும். கிண்டிக்கிட்டே இருந்தா அந்த தாட்டை அப்படியே போகிற போக்கில் அது வரும் போகும் அப்படின்னு விட்டுறணும். ஆனால் சிந்தித்தல் என்பது நம்ம அறிவால் சிந்திச்சு அறிவால் வேலை செஞ்சோம்னா நம்ம தான் சூப்பர். ஓகே, அப்போ நம்ம இனிமேல் சிந்தனைக்கும் சிந்தித்தலுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சு நாம் நடந்தோம்னா மனசு ரொம்ப லேசாக இருக்குது, ரொம்ப 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 லேசாக இருக்குது. லைக் சின்ன ப்ராக்டிஸாக இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நைட்டு தூங்குற போதோ உட்காந்துருக்கு வேறு அது வரும் போகும் அப்படின்னு விட்டுருங்க. ஆனால் நாளைக்கு செய்கிற வேலையை சிந்திச்சு அறிவால் செயல்பட்டோம்னா ஈஸியாக எந்த விஷயத்தையும் நம்ம மனசார ஜெயிச்சிடலாம். வணக்கம், மகிழ்ச்சி, அன்புக்கு நன்றி. எங்களை இங்கே அழைச்சி பல நாட்களாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எங்களை இந்த நேரத்தில் அழைச்சி எங்களுக்கு உங்களோடு இணைந்து பேச வாய்ப்பு அளித்த நம் எல்லா குடும்பத்தினர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியவும், என்னை இங்கே பேச ஒருத்தர் என்னுடைய குரு, இயற்கை வாழ்வியல் குரு மாரன்ஜி ஐயா, அவங்க தான் என்னைய இந்த தம்பியை சிரிப்பு யோகா மாஸ்டர் ஆக்குனாங்க. இந்த சிந்தனையும் சிந்தித்தலும் என்ற விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. மழைநீர் சேகரிப்பாளராக கற்றுக் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய வாழ்வியல் குரு மாறன் ஐயா சிவகாசி
இயற்கை உணவகம் மாறனையா அவர்களுக்கும் எங்களை அன்போடு அழைத்து வந்த உங்களோட காணொளி மூலமாக பேச வைத்த அனார்கலி அம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். பாய். வணக்கம் அனார்கலி அம்மா. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் அந்த பாடலை ஒரு தடவை அதாவது நீங்க பழைய யூடியூப்ல போயிட்டு அந்த பாட்டை போட்டு கேளுங்க. இப்ப ஐயா சொன்னது அத்தனையுமே நமக்கு 75 80களிலேயே NSK அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பாடல் மறுபடியும் சிரிப்பு சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பது நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு. வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் விந்தை புரிவது சிரிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்கள் மனதில் துலங்கிடும் தனி செழிப்பு. இந்த பாடலுக்கு நிச்சயமாக முழு நிவாரணம் நீங்க கொடுத்திருக்கீங்க ஐயா. அதாவது மூளைக்கும் நுரையீரலுக்கும் கண்ணிற்கும் இருதயத்துக்கும் லங்ஸுக்கும் சொல்லிட்டு பங்கஜ முத்திரை, கருட முத்திரை, சிங்க முத்திரை, ஆதி முத்திரை அனைத்து முத்திரைகளையும் சொல்லி உண்மையிலே எங்களை ஒரு குழந்தையாக்கி என் கூட என் பேரனும் சேர்ந்து சிரிச்சு வயிறு புண்ணா போச்சுங்க ஐயா. நன்றி நன்றி. மிக்க வாழ்க வளமுடன். ஏதேனும் கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் கேட்கலாம். என்னோட பேரை உங்ககிட்ட நன்றி ஐயா. ஐயாவிடம் ஏதேனும் கேள்வி கேட்க விரும்பும் கைகளை உயர்த்தலாம். ஜானகி அம்மா. காட்டும் கண்ணாடி சிரிப்பும் மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பும் கரையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் கரையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும். அதுல அவங்க 2 பேரும் சிரிக்கக்கூடிய சிரிப்பு நான் மத்தியானத்துல இருந்து சிரிச்சுட்டே இருந்தேங்க. திடீர்னு அந்த பாடல் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. சோ அதே தொடர்பா நீங்களும் கொடுத்திருக்கீங்க. நன்றி. ஜானகி. ஹலோ. வெரி நைஸ். சந்தோஷம். வேற பேசணுமா? யாராவது பேசணும்னா ஜானகி அம்மா பேசுங்க. சொல்லுங்கம்மா ஜானகி அம்மா. ஜானகி அம்மா மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை டச் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுமா. தொடர்பு கொடுக்கறதுக்கு மிக்க நன்றி. இது சிரிப்பு தரப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை சிந்தனை கடைசியில கொடுத்தீங்கல்ல, சிந்தனையும் சிந்தித்ததுதான் மனுஷனுக்கு வந்து மனிதனோட மனம்தான் வந்து நடந்ததே நினைச்சு அறிவோட பொருத்தி பார்க்காம தூக்கம் இல்லாம இது பண்ணிட்டு இருக்கோம். கடைசியில் இந்த 2 இது கொடுத்தது மிகவும் சிறப்பாக இருந்தது, இருந்தது. சிரிப்புங்கிறது வரும் போகும். ஆனா வந்து ஆத்மார்த்தமா சிரிக்கிறோமான்றதுன்னா இல்லை. ஏன்னா சிந்தனையும் சிந்தித்தலும் தான் போய் தடுக்குது அங்க சிரிக்க விடாம. இதை கொண்டு வந்து முடிச்சீங்கல்ல, ரொம்ப சிறப்பு. அப்படியே தொடர்ந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு சூப்பரா ஆயிடுவீங்கம்மா. அது வரும் போகும் பா அப்படியே விட்டுருக்கேன். ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெரி குட். நீங்க அழகாயிரலாம், சிரிக்க ஆரம்பிச்சிடலாம்.
நான் வாழ்க நலமுடன் ஐயா. நன்றி நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க நலமுடன். உண்மையிலே சிரித்த முகத்தோடு இருப்போம்னு ஐயா சொன்னது நிச்சயமா நாம மறந்து விட்ட ஒரு நிகழ்ச்சி. எல்லாமே செய்வோம், மற்ற எல்லாத்தையும் செய்வோம், அந்த சிரிப்பை மட்டும் மறந்துடுறோம். இனி ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் போதாவது சிரித்த முகத்தோடு, ஏன்னா அந்த முகம் அவங்களுக்கு அவர்கள் வாங்க வாங்க. மனதில் பதிந்து. நிச்சயமாக. மோகன் ஐயா ஏதோ கேட்க விரும்புறீங்களா? வாங்க ஹலோ, ஐயா. அந்த நாங்க வாழ்க நலம் ஐயா. பேசுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இந்த சிரிப்புங்கிறத நம்ம இப்ப இந்த பிராக்டிஸ் மூலமா சிரிக்கிறோம். நம்ம இந்த நகைச்சுவை பார்த்து சிரிக்கிறோமே ஐயா, அதுக்கு ஏதாவது அது பண்ணலாமா, இல்ல நம்ம இந்த மாதிரி பிராக்டிஸ்லயே இந்த மாதிரி முத்திரை பொதுவா வச்சுதான் சிரிக்கணுமா? நக்கல் சிரிப்பு அது. ஒருத்தங்களை குறைச்சி அந்த காமெடி சிரிப்பு என்னது சினிமாவில், ஏய் போண்டா வாய் தலையா, ஏய் பன்னி வாய் தலையா அப்படின்னு சொல்லி அவ கவுண்டமணி சிந்தையில பார்த்து சொல்லுவார். அது வந்து நக்கல் சிரிப்பு. அதை பார்க்காம நம்மளுக்கு நாமே மெய் மறந்து கண்ணை மூடி ஆழ்ந்து சிரிக்கிற போது நம்முடைய இன்டர்னல் ஆர்கான்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்குது, என்டார்ஃபின்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ். சாதாரண விஷயம் அல்ல, தியானம். சிரிப்பு ஒரு தியானம், சிரிப்பு ஒரு மாமருந்து உடம்புக்கு, இருதயத்துக்கு, எல்லாத்துக்கும். கண்ணை மூடி அப்படியே ஆழ்ந்து உங்கள் தியானத்தோடு இணைஞ்சு அப்படியே சிரிச்சு தியானம் பண்ணி பாருங்க. முதல்ல செயற்கையாக இருந்தாலும் அப்படியே நீங்கள் பழக பழக இயற்கையாக மாறிடுவீங்க. மகிழ்ச்சி. நன்றிங்க. மிக்க நன்றி ஐயா. நமக்கு இந்த இப்ப ஐயா சொன்னாங்க இல்லையா, ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் என்பது இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. இது அடங்கி நடப்பவள் அதற்கு சிரிப்பு. இது அதிகாரர்களின் சாதக சிரிப்பு. இது சங்கீத சிரிப்பு. இது சொன்ன மாதிரி ஐயா அந்த நக்கல் சிரிப்பு இல்லாம நம்ம சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே என்று நம்ம புரட்சி தலைவருடைய பாடலையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நமக்கு உந்துதலை கொடுத்தது. இப்ப அதே மாதிரி சிந்தனையும் சிந்தித்தலும் சொல்லும் போது ஆறு போல் எண்ணத்தை ஓட விடுங்கள் என்பது நமக்கு நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல அடிக்கடி சொல்லிட்டு வர்றோம். நம்ம எதுவுமே மாற்ற முடியாது தானே. நம்ம இறந்த காலத்தில இருக்கிறோம், எதிர்காலத்திலையும் இருக்கிறோம், நிகழ்காலத்தில் இருப்பதில்லை. சிரித்து மகிழ்வோம், சிந்திப்போம். நன்றி. அடுத்ததாக ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா, நீங்க ஒவ்வொரு பயிற்சியும் கொடுத்துட்டு நீங்க ஆழ்ந்து கவனிங்க, உள்ள கவனிங்க, மூச்சை கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கவனிக்கும் போது 2, 3 பயிற்சி அடுத்து கவனிக்கும் போது அந்த லேஸ்னஸ் தெரிஞ்சதுங்க, உணர முடிஞ்சது. நம்ம உடலுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு அந்த லேஸ்னஸ வந்து மன லேசானதை வந்து நல்லா உணர முடிஞ்சதுங்க ஐயா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம தியானம் முடிச்சுட்டு தினம் கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் நம்மளே பண்ணிக்கும் போது அது நல்ல பலனை கொடுக்கும் ஐயா. கண்டிப்பா அருமையான மருந்து இல்லையா சிரிப்பு. அப்படியே உள் உறுப்புகள் எல்லாத்தையும் இயற்கையா மசாஜ். நம்ம சிரிப்பு ஒலிக்கும் பாதுங்கன்னா ஹஹான்னு சிரிச்சோன்னா வயிற்றுல உள்ள உறுப்புகள்லாம் ஆக்டிவேட் ஆகுது. ஹோஹோஹோஹோஹோ சிரிச்சோன்னா தைராய்டு கிளாண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. சொல்ற போது லங்ஸ் அண்ட் ஹார்ட் ஆக்டிவேட் ஆகுது. ஒவ்வொரு சவுண்டு உச்சரிக்கும் ஒவ்வொரு மந்திர சொற்களும் உள் உறுப்புகளை ஆக்டிவேட் செய்யக்கூடியவை. ஏ பிரெயின் ஆக்டிவேட் பண்ணது, ஏ பிரெயின் வேலை செய்யுது. எஸ், குட், சூப்பருங்க ஐயா. இதை வந்து நான் எங்க மன்றத்துல அப்படியே நாங்க வந்து இந்த பவர் பாயிண்ட்ல போட்டு இருக்கிறவங்களுக்குள்ள நன்றி அம்மா, நன்றி. இது குழந்தை போல நாம மாற வச்சா இந்த ஒரு ½ நமக்கு உடம்புல பாத்தீங்கன்னா, இப்ப அவர் சொன்ன அந்த நேரம் இல்லாம இப்ப பேசி கொண்டிருக்கிற நேரம் கூட நமக்கு அந்த உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஆகி ஆக்டிவேட் ஆகிறது நிறைய தெரியுது.
எல்லா என்ன சொல்றது மையங்களும் ஆக்டிவேட் ஆகுது. இப்ப ஐயா சொன்ன மாதிரி தைராய்டு கிளான்ஸ் ஆக்டிவேட்டும் மணிப்பூரகம் ஆக்டிவேட் ஆகுதுன்னும் போது அதே மாதிரி இந்த கணையத்துக்கு ஆக்டிவேட்டுக்காக ஐயா குனிஞ்சு நிமிர்ந்து சிரிக்கணும்னு சொன்னாங்க இல்லைங்களா, இன்சுலின் சுரக்கும்னு சொல்லிட்டு. அதுவும் சிறப்பான பயிற்சியா இருந்தது. கூடவே நானும் செஞ்சதுனால அது ரொம்ப உடம்புக்குள்ளே ஒரு தனி புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே நிறைய எனர்ஜி வாங்கியிருக்கோங்க ஐயா. நாங்க நிறைய எனர்ஜி தேவாயிருக்கு. நன்றி 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 ஐயா. நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் நமக்கு சிறப்பாக சிரிப்பினை பற்றியும், சிரித்து வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற என்ற தாரக மந்திரத்தையும், சிரித்த முகத்தோடு இருங்கள் என்ற ஒரு அற்புத வாசகத்தையும் நம்முள் பதிய வைத்த கிரிதரன் மாஸ்டர், கிரிதரன் சிரிப்பு யோகா மாஸ்டர் அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிரிக்க தெரிந்த மிருகத்திற்கு மனிதன் என்று பெயர், சிரிக்க மறந்த மனிதனுக்கு மிருகம் என்று பெயர். சோ கலகல கலவென சிரி, கண்ணில் நீர் வர சிரி. டேய் சிரி எதுக்கு சிரி? கொள்வது போல ஜோக்கு மாற்றி கொள்வோமா? சிரித்து சிரித்து வயிறு வலித்தால் ஜியா செல்வோமா? கண்ணில் அம்மா சொல்றார் மகன்கிட்ட, மகனே நன்றி 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 ஐயா. நன்றி. எல்லாரும் ஒரு தடவை சேர்ந்து எல்லாரும் கை தட்டுவோம். குட் Good, very good. Yay! Good, very good. Yay! தேங்க்யூ. மிக்க நன்றி ஐயா. மகிழ்ச்சி மேம், நாற்காலி மேம். வாழ்க வளமுடன் ஐயா. ஓகே, இப்போ சிரிப்பு வாழ்க நலமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற தலைப்பிலே நமக்கு சிரித்து கொண்டே இருப்போம், சிரித்த முகத்தோடு இருப்போம் என்று மிகச்சிறந்த சிரிப்பு யோகா வழங்கிய மாஸ்டர் கிரிதரன் அவர்களை அனைவரும் துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். சிரிப்பு யோகா மாஸ்டர் கிரிதரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். நம்ம எல்லாம் ஒரு 40 நிமிடம் வேறு ஒரு உலகத்திற்கு அழைத்து சென்ற ஐயா அவர்களின் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மகிழ்வோடும் சிரிப்போடும் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு, வாழ்க வாழ்க.